மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா எடுத்த உடனே டக்குன்னு ஒரு எல்லாரையும் மருத்துவர்னு சொல்றாங்க அப்படின்னா உண்மையிலே மருத்துவர் ஆயிட்டு இருக்கும் அப்படின்றதா உண்மை. இதெல்லாம் பிகாம் படிச்சுட்டு பிஎல் படிக்கணும்னு ஆசை. ஆனா அந்த ஹெல்த் ரிலேட்டடா நம்ம நிறைய பார்க்கும்போது நம்ம டாக்டரா இருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஏன்னா நிறைய நண்பர்கள் நம்ம இப்ப சார் சொன்ன மாதிரி நம்ம கூட இருந்த நண்பர்கள், கிளாஸ்மேட்டு, சொந்தக்காரங்க திடீர்னு இறந்துருவாங்க. நேற்று கூட எங்க அம்மா கூட வேலை பார்த்தவங்க ஒரு பிரச்சனைனால இறந்துருக்காங்க. அப்ப இந்த ஹெல்த் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியுது. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும், இது சொல்லியே ஆகணுன்றக்காக தான் நான் உள்ள வந்தேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 3 மாசமா அதுல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 மாசத்துல ஃபர்ஸ்ட் எனக்கு காலில் முட்டிக்காலுக்கும் பாதத்துக்கு இடையில ஒரு கரப்பான வகை சொரியாசிஸ் ஒரு 5 வருஷமா இருந்தது. அரிப்படுக்கும், மொபைல் அகலத்துக்கு இருக்கும், சொரிஞ்சா ரத்தம் வந்துடும். அது 5 இயர்ஸா இருந்தது. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன். இது உடம்பு ஃபுல்லா வரும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. அது எப்படி வரும், நம்ம வர விடாம பாத்துக்கணும்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன். இயற்கையாவே குணப்படுத்தணும்னு நினைக்கிற கேரக்டர் நம்ம. அப்ப இத நண்பர் இது சாப்பிடுங்க சரியா போகும்னு சொன்னாரு. ஏதோ ஒண்ணு சொல்றாரு. நம்ம நிறைய ஹெல்த் ப்ராடக்ட பார்த்துட்டோம், சாப்பிட்டு பார்ப்போம், இது கண்டிப்பா சரியாகும் நம்பிக்கை கொடுத்தாரு. சாப்பிட்டு பார்த்தேன். 1 மாசத்துல பாத்தீங்கன்னா 90% அந்த புண்ணு ஆறிடுச்சு, அரிப்பெடுக்கல, ஊரல் எடுக்கல. ஆனா அந்த புண்ணு சரியாகிறதுக்கு முன்னாடி அங்கனுக்குள்ள கை கால் குடைச்சல் 2 நாள் பெயின் இருந்துச்சு. ஆனா அந்த பெயின் நம்ம மார்க்கெட்டிங் இருக்குதுன்னா நமக்கு தெரியும், அந்த பெயின் வந்துச்சுன்னா சரியாகும் அப்படின்றா வருதுன்றது. உண்மையிலே இன்னைக்கு அந்த இது சரியா இருக்கு. 2வது பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே பாத்தீங்கன்னா நோயை தான் குணப்படுத்தும்னு சொல்லுவோம். ஆனா நோய்னா இந்த மன அழுத்தம், டென்ஷனு இந்த மாதிரிலாம் அதுவும் நோய் தான். அது பெரிய நோய். முக்கியமா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நாளைக்கு ஒரு அமௌண்ட் வேணும். அப்ப அந்த நாள் படபடப்பா இருக்கும். இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அந்த மைண்ட்ல கொண்டு வந்திருக்கு இந்த ப்ராடக்ட். அதுக்கு உண்மையிலே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து நான் சாப்பிட்டதுனால நான் ஒரு மாசம் நான் சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம், யார்ட்டே சொன்னா உடனே அக்செப்ட் பண்ணணும். அப்ப நமக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு என்னால 20 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல. இதை உடனே சொல்லணும்னு சொல்லி உடனே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சில பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த டாக்டர் உதயகுமார் சார் அவங்களுக்கு, லைன் டாக்டர் உதயகுமார் சார் அவங்களுக்கு கொடுத்தோம். அவருக்கு 10 நாள் சாப்பிட்டாரு. 11வது நாள் கல்லு ரிலீஸ் ஆகிடுச்சு. கல்லுன்னா கல்லு சாதாரண கல்லு கிடையாது. 3 மிளகு வச்சா என்ன சைஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கல்லு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியாக இந்த மீட்டிங் அவர் இருக்காரு, அவர் பேசுவார். அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆசிரியர், நமக்கு தெரிஞ்ச நண்பர், நீண்டகால நண்பர், அவரும் இருக்காரு. ஆனா இன்னொரு நாள் பேசுவாரு. இப்ப பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ஒரு சார்பா நான் சொல்லிக்கிறேன். 21 வயசுல இருந்து சுகர், 55 வயசு ஆகுது, பேக் பெயின், நிறைய பிரச்சனை. இன்னைக்கு சாப்பிட்டு அவர் ஒரு 20 நாள் 25 நாள் 1 மாசம் தான் இருக்கும். அடுத்த ஒரு மாசத்துல ஒரு 10-12 பேருக்கு இந்த ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்றாரு. ஹாப்பியா அவர் இருக்காரு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப சொல்ல அந்த முக்கியமான டெஸ்ட் முடியல என்னன்னா, ஒரு நண்பருடைய அம்மா, அவங்க நல்லா கவனிச்சுக்கிங்க, என்னுடைய நண்பருடைய அம்மா படுத்த படுக்க கிடக்காங்க. நைட்லாம் தூக்கம் வராது. உண்மையிலே நம்ம ப்ராடக்ட் தான் ஐசியூல கிடக்கிற ஆளுக்கு அசால்ட்டா காப்பாத்துமே. இவங்க வீட்டுல தானே இருக்காங்க, அப்ப காப்பாத்திடலான்னு ஒரு நம்பிக்கையில ப்ராடக்டை கொடுத்துட்டு இப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 1 வாரம் 10 நாள் நான் 3 நாளைக்கு ஒரு எப்பயுமே ஃபோன் பண்ணி எப்படி இருக்கு, ரெகுலரா சாப்பிட்றாங்களா, என்ன மிஸ் பண்ணிடக்கூடாது கேட்டுட்டு இருக்கேன். அடுத்து ஒரு 10 நாள் ஃபாலோ பண்றேன். அடுத்து ஒரு 10 நாள் ஃபாலோ பண்றேன். அவங்க ஒன்றும் தெரியலையே அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அது இடையில அவங்க பையன் என்ன சொல்றாரு, ஏதோ 5 ரூபா வேணும், 5000 ரூபா, நாங்கள் 10 பேர் நிறைய பேர் பார்த்துட்டோம், அது மாதிரி நீங்களும் வந்தீங்க, ஏதோ பேசுனீங்க. ராஜ் சார் கரெக்டா மியூட் ஆயிட்டு பாருங்க. எதுல இருந்து மேடம் கட் ஆயிடுச்சு? நீங்க கன்டினியூ பண்ணுங்க. அந்த மேடத்துக்கு குடுக்கறதுக்காக போயிருந்தீங்களே. ஆமாமா, குடுக்கறதுக்காக போயிருந்தோம், கொடுத்துட்டேன். எப்பயுமே 2-3 நாள் நம்ம ஃபாலோ பண்ணணும். ப்ராடக்ட் கொடுக்கறது முக்கியம் இல்ல. 5 பாக்கெட் இருக்கா, 6 நாள் பிரிச்சு சாப்பிட்றாங்களா, இல்ல 10 நாள் சொல்லியிருந்தா அந்த மாதிரி சாப்பிட்றாங்களா, இந்த பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கிராஸ் செக் பண்ணணும். அதான் நம்ம வேலை. அப்ப நம்மளும் கரெக்டா அவங்க சாப்பிட்றாங்கன்றத மட்டும் நான் ஏத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா ஒரு பெயின்ன்றத சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 10 நாள் போச்சு. இன்னொரு 10 நாள்ல அவங்க பையன் சொல்றாரு, ஏதோ நிறைய பேர் சொல்றாங்க, நீங்களும் வந்தீங்க, 5000 ரூபாய் போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன வருத்தம், பெரிய வருத்தம். இவங்களுக்கு இருக்கிறது பெரிய பிரச்சனை. ஆனா சரியாகணும்னா கொஞ்சம் டைம் எடுக்குன்றது எனக்கு தெரியுது.
அப்ப அவர்கிட்ட சொன்னேன், அண்ணே இந்த ப்ராடக்ட் 1 மந்த் இன்னொரு 10 நாள் இருக்கு, அதை சாப்பிட்டுட்டோம். அவங்களாவும் 2வது மாசம் இந்த ப்ராடக்டை வாங்கி கொடுன்னு உங்ககிட்ட சொன்னாங்கன்னா மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுக்க சொல்லுங்க, வாங்கி கொடுங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு சமாதானப்படுத்திட்டு வந்தேன். நான் வந்து 2 நாள்ல 3 நாள்ல ஒரு 25 நாள் கணக்கு வந்துருச்சு சாப்பிட்டதுல இருந்து. ஒரு 5 நாளைக்கு தான் அந்த ப்ராடக்ட் இருக்கு. அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன ஃபோன் பண்றாங்க அப்படின்னா, எனக்கு அவ்வளோ ஹாப்பி. அதை சொல்லதான் அங்க வந்தேன். தம்பி, என் மையன் ஏதாவது சத்தம் போட்டான், நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க, அம்மா மேல பாசத்துல ஏதாவது சொல்லியிருப்பான் தம்பி, அதை நிறைய செலவு பண்ணிட்டான் தம்பி, அதனால சொல்லியிருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. இல்லம்மா, உங்க பையன் என் ஃப்ரெண்டோட அம்மா நீங்க, அப்ப எனக்கு நீங்க அம்மா தான், யாரா இருந்தாலும் பெத்த பிள்ளை இப்படிதான் சொல்லுவோம், பரவாயில்லம்மா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நைட்டெல்லாம் நல்லா தூங்குறாங்களாம். ஒண்ணு, அவங்களா நைட் யூரின் போறது, தண்ணி குடிக்கிறது அவங்களா எந்திரிச்சு எல்லாமே அவங்களா பாத்துக்கிறாங்களாம், பகல் நைட்டு எல்லாத்துக்குமே. முக்கியமா கால் வலி, எட்டு வைக்க முடியாது, நடக்க முடியாது. இன்னைக்கு அவங்க நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. வீட்டுக்குள்ளேயே கிடந்தவங்க, படுக்கையா கிடந்தவங்க இன்னைக்கு எந்திரிச்சிருக்காங்க. உண்மையிலே இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 200 சில்லற பேர் இருக்கும். அப்ப ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும்போது நான் கான்பிடென்டா நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எலிக்சிர் மிக்ஸ்ல ஜாயின் பண்ணதுல டெய்லி ஒரு 10 பேர் நம்ம மெசேஜ் அனுப்புறதை விட ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்கன்னு கூட நம்ம யார்ட்டையும் கேட்க மாட்டேங்கிறோம். அப்ப இந்த பிரச்சனைக்கு அப்பதான் நான் முடிவு பண்ணேன், ஒரு 10 பேர் ஃபோன் பண்ணி நல்லா இருக்காங்களா, வீட்டுல யார் யார் இருக்காங்க, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு கொண்டு போகணுன்றதுல ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு அவங்க செகண்ட் ப்ராடக்ட் அப்படின்றது அவங்க எப்படி ஒரு 3 மாசம் 4 மாசத்துல அவங்களே நேரடியாக டெஸ்டிமோனியல் தருவாங்கன்ற நம்புறேன். நன்றி. எல்லாரும் பேசணுன்றதுனால வழி விடுறேன். நன்றி. ஃபென்டாஸ்டிக் ரொம்ப அருமையான டெஸ்டிமோனிஸ்.